யாராவது ஒருவர் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. ஆமென். என்னவாக செய்ய வேண்டும் என்று? ஆண்டு கொள்ளுங்கள் என்று. மறுபடியும் அது ஐ திங்க் நான் போன வாட்டி பேசுகிறேன், ஆளுமை பற்றி தான் பேச நினைக்கிறேன். ஆண்டு கொள்ளுங்கள். அதாவது மனுஷன் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது மாதிரி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவோமா? அன்புள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் கூடுகிறதற்கு எங்களுக்கு கிருபை செய்து அதற்காக ஸ்தோத்திரம். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தகப்பனே 30, 60, 100 பலன் தர வேண்டுமாய் செபிக்கிறேன். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. அடியானை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஆமென். ஆளுமை செய்யுங்கள் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் குடும்பத்தில் மனுஷி ஆளுமை செய்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா? எனிவே, மனுஷி ஆளுமைப்படுத்தப்படுகிறதுக்கு அல்ல, நம்முடன் சேர்ந்து ஆளுகிறதற்காக அவரும் உருவாக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆளுமை தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை படைத்த பொழுது நமக்கு ஒரு அருமையான மனநிலையை தான் கொடுத்தாரு. ஆனால் போக போக மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிகவும் அதிகமான காரியங்கள் அவனை கட்டுக்குள் உருவாக்கி இருக்கிறது, கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. பார்த்தோம்னால் ஆங்ஸைட்டி, ஃபியர், இன்னும் எத்தனையோ காரியங்கள் அவனை அமிழ்த்தி அவனை அவனுடைய முழு தன்மையை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு வைத்திருக்கிறது. ஒரு மனுஷன் இப்படியாக சொன்னான், கிரேட்டஸ்ட் philosophy and psychologist, the greatest discovery in our mankind. இந்த மனிதனுடைய நம்முடைய வாழும் காலத்திலே ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்ற முடியுமானால் அவன் மாற்றக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவனுடைய மனநிலை, the state of mind. When you have a proper state of mind, நீங்கள் சரியான மனநிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். இப்படியாக ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்கிறார். அது உண்மையா? அது உலகத்தில் வாழும் பல பேருக்கு உண்மையா இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் வாழும் உங்களுக்கும் எனக்கும் ஏன் அது உண்மையா இல்லை? இப்பொழுது பார்த்தோமானால் கிறிஸ்தவர்கள் எல்லா விதத்திலும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்கிறார்களா? அவருடைய பிசிக்கல், அவருடைய சரீர பிரகாரமான, அவருடைய பொருளாதார பிரகாரமான, அல்லது சமூக பிரகாரமான கணவன் மனைவி உறவுகள், இந்த மாதிரியான காரியங்களிலே அவர்கள் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்கிறார்களா என்று பார்ப்போமானால் அது மிகவும் கடினமானதாக இருக்கிறது. எத்தனை பேர் இதில் நாங்கள் சக்சஸ்ஃபுல்லாய் வாழ்கிறோம் என்று சொல்லி நிச்சயமாக கையை தூக்க முடியும்? இப்பொழுது கையை தூக்குங்களேன் பார்க்கலாம். நான் எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன்ப்பா, ஐ எம் ஹாப்பி வேர் ஐ ஆம் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கை தூக்குங்களேன். ஒருவன் இல்லையா? இல்லை கையை தூக்குறதுக்கு கஷ்டப்படுறீங்களா? கையை தூக்க முடியலையா? ஸோ என்ன நம்மளை தடுக்குது இந்த வெற்றி வாழ்க்கை வாழ்கிறதற்கு? வேர் இஸ் த ப்ராப்ளம்? ஏசு கிறிஸ்துவிட்ட ப்ராப்ளம் இருக்கிறதா? வாட் இஸ் காஸ்பல்? குட் நியூஸ் அப்படின்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? பாவமில்லாத அவரை பாவமாக்கி சிலுவையிலே சாவுக்கு ஒப்பாக கொடுத்து உங்களையும் என்னையும் தேவனுக்கு சமமாக உட்கார வைக்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார்.
அப்படி இந்த உலகத்திலே அனுப்பியும் அவரை கோரமான ஒரு கொலை செய்ய ஒப்பு கொடுத்தும் நமக்கு அந்த விதமான ஒரு பலியை கொடுத்தும் கூட we are unable to receive அந்த ஒரு பெரிய புண்ணியத்தை நம்மளால எடுத்துக்கொள்ள முடியல. அப்படின்னா where the problem is, எங்க அந்த ப்ராப்ளம் இருக்கிறது? அவர் சொல்லுகிறார் ஜான் 10:10, நான் உங்களுக்கு பூரணமான வாழ்க்கையை தருகிறதற்கு, I come to give life in abundance, life in abundance, நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழுகிறதற்கே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுது எங்கே நாம் வெற்றி வாழ்க்கை வாழுகிறோம்? Where do we live a successful life? Is it true we are living? At least are we trying? யாராவது நம்ம இதுவரைக்கும் சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழலையே, என்ன பிழை நம்ம கிட்ட, எங்கேயாவது பிழை இருக்கான் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஒரு மைக்ரோஸ்கோப் போட்டு ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி இங்க நம்ம எங்க அதை சரி பண்ணலாம் அப்படின்னு எங்கேயாவது யோசிச்சிருக்கீங்களா? பிழை எங்க இருக்கிறது? பிழை எங்கேயுமே இல்லை. அவரை பற்றுகிற விசுவாசம் கம்மியா இருக்கிறது. இந்த சகோதரன் சொன்னாரே, எங்கேயாவது தூசி தட்டி வச்சிருக்கிற அந்த பழைய காரியங்கள்லாம் கொண்டு வாங்க அவருக்கு முன்பாக. அவரால் அவர் அதிசயம்லாம் நின்று போச்சா? அவருக்கு மரித்து உயிர் தெழுந்த அந்த காலகட்டத்திலேயே, அந்த சீஷர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே அப்பொழுது மாத்திரம்தான் அவரால் அதிசயம் செய்ய முடிஞ்சதா? இனிமேல் அவரால் செய்ய முடியாதா? இல்லது நம்மளே கிறிஸ்துவுக்குள் வருகிறதற்கு முன்பாக ஒரு சில அதிசயங்களை அனுபவித்திருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் நமக்கே அந்த அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்காமல் போயிருக்கும். நம்ம நினைச்சிருவோம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நமக்கு இனிமேல் அதிசயம் அற்புதம் நமக்கு நடக்காது, இப்படியே வண்டியை ஓட்டிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சு ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். இதுதான் நம்மளுடைய நிலைமையா? Is this what we are going to have? இப்படியாக ஒரு கவிஞன் சொல்லுகிறான், தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் மெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஒரு கடவுளை பார்த்து ஒரு கவிஞன் சேலஞ்ச் பண்ணுகிறான். நான் அப்படி விழமாட்டேன், I will live my life in full என்று சொல்லுகிற அந்த மனுஷனுடைய கவிதை பாருங்க. ஒரு சாதாரண மனுஷன் அப்படி சொல்லுகிறான் என்றால், கிறிஸ்துவுக்குள் இந்த உலகத்தையே மீட்க வந்த, இந்த உலகத்தையே பாவத்தின் சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்த வந்த இயேசுவை பற்றுகிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த விசுவாசம் பற்றி எரிய வேண்டாமா? நம்மை அது உயர்த்தக்கூடாதா? நம்மளுடைய பொருளாதார வாழ்க்கை, நம்மளுடைய பிசிக்கல் லைஃப், நம்மளுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை, நம்மளுடைய மனநிலை, எங்கெங்கெல்லாம் பயம் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் ஆங்ஸைட்டி இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் நம்மளை கட்டி வைத்திருக்கிறதோ, அந்த கட்டுக்களை எல்லாம் உடைக்கிறதற்கு வல்லமையான ஒரு தேவன் உங்களுக்குள் உண்டு அல்லவா? எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்று கூப்பிடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய அருகிலே வருகிறார் அல்லவா? அந்த வார்த்தை சொல்லுகிறதே, அவர் உங்களுக்குள் உலாவி உங்களுக்குள் வாசமாகி உங்களுடைய தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது அல்லவா? அப்படி இருக்கிற நீங்களும் நானும் எங்கே வெற்றி வாழ்க்கை வாழுகிறோம்? பிழை எங்கே? Where is the mistake? Where is the mistake? அப்படியாக சொல்லுகிறது ஐசாயா 60, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது உனக்கு முன்பாக. யாராவது வாசிங்களேன் ப்ளீஸ். தேங்க் யூ. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் ஒளிக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள், தேசங்கள் நடந்து வரும். அந்த வார்த்தை இருக்கிறதா? உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். ஆமென். ஸோ இப்படியாக ஒரு வெற்றி வாழ்க்கை வாழுகிற கிறிஸ்துவுக்குள் ஜனங்கள் வருவார்கள். யோசேப்பை பாருங்க. யோசேப்பு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு காரணம் அவனிடம் இருந்த தேவனுடைய ஆவியானவர். அந்த கிங், அந்த அரசன் சொல்லுகிறான், பார்வோன் சொல்லுகிறான்,
உனக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசமாய் இருக்கிறாரே, உன்னை தவிர நான் மற்றொரு நபரை எங்கே தேடி கண்டுபிடிப்பேன் என்று சொல்லுகிறான். ஸோ அந்த ஆவியானவர், அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்படி இருக்கிறீர்கள், எங்கே நாம் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறோம்? வெற்றி வாழ்க்கை என்பது ஒரு கனவாகவே போய்விட்டது இல்லையா? அநேக கிறிஸ்தவர்கள் நிறைய ட்ரீம்ஸ், கனவுகள் கண்டு அவைகளெல்லாம் செயல்படுத்த முடியாமல் அவருடைய விசுவாசம் வற்றி குறுகி சிறுகி மரித்து மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? நிறைய நேரங்களிலே நம்மளுடைய பெரிய ப்ராப்ளம் என்னன்னா டவுட், சந்தேகம் என்ற ஒரே ஒரு விஷயம்தான் மனுஷனை காலகாலத்துக்கு அவனுடைய உண்மையான பர்பஸ் என்ன, வாட் இஸ் யுவர் டிவைன் பர்பஸ், ஒரு தெய்வீக நோக்கம் ஒன்று உண்டு. ஒவ்வொருவரையும் படைக்கிறதற்கு முன்பாகவே தேவன் ஒரு தெய்வீக நோக்கத்தை உருவாக்கி இருக்கிறார். அந்த உருவாக்கம் உண்டாகும் முன்பே தேவன் அதற்குண்டான எல்லா பிளான்ஸையும் உருவாக்கி விட்டார். நீ அங்கே போ, உனக்கு இது காத்திருக்கும், நீ இங்கே வா, உனக்கு இதை நான் செய்து தருவேன் என்று தேவன் அதற்குண்டான எல்லா பிளான்ஸையும் போட்டு வைத்து விட்டார். ஆனால் வெகு சொற்பமான நபர்களே அந்த தேவனுடைய பிளானுக்குள் நிச்சயமாய் நடந்து முடிக்கிறார்கள். அநேக ஜனங்கள் தங்களுடைய சுய சந்தேகத்தினாலே தங்களை தாங்களே கட்டி வைத்துக் கொண்டு அவர்களால் முழுமையாய் நடக்க முடியாமல் போகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் கிறிஸ்தவருடைய நிதர்சனமான உண்மை. என்னவோ பெரிய வைர வாழை வச்சு வெங்காயம் இருக்கிறது மாதிரி இருக்குது வாழ்க்கை. You have been given such a great gift of life. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வரத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? மூடி பார்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் செய்கிறோம். பார்க்கறது, ஓ ஜீசஸ் யூ ஆர் கிரேட், திருப்பி மூடி வச்சுட்டு நம்மளுடைய என்ன சுய சிந்தமோ, நம்மளால் என்ன குறைவாக செய்ய முடியுமோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இட் இஸ் நாட் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாமே நிறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தேவன், அவர் தேவ ரூபமான சாயலை ஒரு கொள்ளையாடின பொருளாய் கொள்ளாமல் உங்களுக்காகவும் எனக்காகவும் மனு உரு கொண்டு இந்த உலகத்திலே பாவமான கோரமான சிலுவையை எடுத்து மரித்தார். அந்த ஒரு தெய்வத்தை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் இப்படி ஒரு குறைவான வாழ்க்கைக்குள் நடந்து போகிறது சரியா? கிடையாது. வயது சென்றவர்கள் வேண்டுமென்றால் இது ஒரு காரணமாக சொல்லி எங்களுக்கு உடம்பு முடியவில்லை அப்படி இப்படி என்று சொல்லலாம். ஆனாலும் அவர்களுக்குள் ஒரு கட்டாயம் இருக்கிறது, தங்களுடைய ஜனங்களுக்காய் ஜெபம் பண்ணி ஆராதனை செய்கிறது. அநேக குழந்தைகள், அநேக ஜெனரேஷன்ஸ், அதாவது 2-3 ஜெனரேஷனுக்கு அப்புறம் வர்ற ஜனங்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய தாத்தா பாட்டி அவர்களுடைய பிரார்த்தனை, முன்னோர்களுடைய பிரார்த்தனை. ஸோ அந்த மாதிரி ஒரு காரியம் அவர்கள் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. ஸோ நம்மளுடைய அந்த விசுவாசம் ஏன் குறைவாக இருக்கிறது? தேவன் இப்படியாக அநேக இடங்களிலே வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். நம்மளுடைய வாக்குத்தத்தம் கூட இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் ரோமன் 8:15. அதை யாராவது வாசிக்க முடியுமா? மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. அப்படியே நீங்கள் மீண்டும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். மறுபடியும் அநேக இடங்களிலே இந்த வசனங்கள் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1:7 இப்படியாக சொல்லுகிறது, தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்கள்லாம் தான் நம்ம இதுதான் நம்மளை அந்த மாதிரியான கட்டுக்களிலிருந்து அறுத்து வெளியே வருகிறதற்கு வல்லமையான ஒரு காரியமாக இருக்க முடியும். மலாக்கி 4:2 இப்படியாக சொல்கிறது. மலாக்கி 4:2 யாராவது படிங்களேன். ஆனாலும் என் நாமத்துக்கும் பயந்திருக்கிற
ஹல்லேலூயா. அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இது இப்படியா சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். யார் நீதியின் சூரியன்? இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் மீது உதிக்கும் பொழுது நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வெளியே போய், இது அழகா இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிறது, you will leap like calves left out in the paddock. you will leap அப்படின்னா என்ன? அப்படியே துள்ளி குதிச்சு ஓடுறது. you will leap like calves. மான் குட்டி துள்ளி குதிச்சு ஓடுறது பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? அந்த மாதிரி you will leap like deer, you will leap like calf. நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கிறையில you will leap like calf. வெளியே போய் கொழுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள். உங்களுக்கு கட்டுக்கள் இல்லை, காவல் இல்லை. nothing can tie you down, nothing can pin you down. எதுவுமே உங்களை கட்டுப்படுத்த முடியாத ஏன்னா உங்களுக்கு விரோதமாய் வாய்க்கிற எந்த ஆயுதமே வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய, தேவனுடைய, கிறிஸ்துவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். யாருக்கு தெரியுமா? எப்பொழுதெல்லாம் அவர்கள் அதை ஞாபகம் வைத்திருக்கிறார்களோ. ஆயுதம் வரத்தான் செய்யும். அவர்கள் எப்பொழுது அதை ஞாபகப்படுத்தி வைக்கிறார்களோ அப்பொழுது அந்த ஆயுதம் அவர்களுக்கு விரோதமாய் வாய்க்காதே போகும். வசனங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதுதான் உங்களுடைய கேடகம். ஹல்லேலூயா. உங்களுடைய கேடகம் என்ன? வேர் இஸ் யுவர் ஷீல்ட்? ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த் அண்ட் sword ஆஃப் வேர்ட் ஆஃப் காட். அதை வச்சு தான் நம்ம பட்டயம், அதை வச்சு தான் நம்ம வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாக வெற்றி வாழ்க்கை வாழ முடியும்? நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. பில்லியனர்ஸ் இருக்கிறான், மில்லியனர்ஸ் இருக்கிறான், ட்ரில்லியனர்ஸ் எல்லாம் இருக்கிறான். எவனா ஒருத்தன் கிறிஸ்துவனால நான் ட்ரில்லியனர் ஆனேன் அப்படின்னு சொல்கிறானா? ஒரு தடையும் இல்லையே, ஒரு தடையும் இல்லையே. நம்ம இப்படி வேணால் சொல்லலாம், ஓ பணம் கொடுக்குறதெல்லாம் ஆண்டவர் பிடிக்காது அப்படின்லாம் ஒரு குறுகிய சில காரியங்கள்லாம் சபைகளில் இருக்கிறது. பணம் என்பது எல்லாவற்றிற்கும் உதவும். வேதம் சொல்லுகிறதா இல்லையா? பணம் இருந்தால் உலகத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்களே உங்களுக்குள்ளே தேவைகளை வைத்துக்கொண்டு நெருக்கத்துலையும் குறுக்கத்துலையும் இருந்தீங்கன்னா மற்றவர்களுக்கு நீங்கள் எப்படி உதவி செய்ய முடியும்? வைத்தியனை உன்னைத்தானே முதல் குணமாக்கிக்கொள். physician heal yourself first. அப்படி தானே வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்களுடைய நிறைவை கிறிஸ்துவுக்குள் பெற்றுக்கொண்டால் மற்ற ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களுக்கு இப்படி ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு நிறைவு, ஒரு வல்லமை, ஒரு வளமை, ஒரு செழிப்பு எப்படி வந்தது என்று அவர்கள் உங்களை பார்த்து கேட்கும் காலம் எப்பொழுது வரும்? நீங்களே குந்தி குந்தி உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதும், நீங்களே வறுமையிலும் வேதனையிலும் நோயிலும் நொடியிலும் வாடிக்கொண்டிருக்கும் பொழுதும் கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஒரு பிரகாசமான சாட்சியாய் வாழ முடியுமா? உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று போய் கேளுங்க. உங்களுக்கு முன்னாடி நீங்களே பதில் சொல்ல முடியலன்னா கிறிஸ்து எப்படி உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? அவரு வேதனையிலும் வறுமையிலும் தான் வாட முடியும். அவரு வேதனையில் தான் இருக்க முடியும். அவர் வறுமையே கிடையாது, அவர் ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. அவரும் உங்களை குறித்து வேதனை தான் பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அருமையான ஜனமே, நமக்குள்ளே குறைவு எங்கே காணப்படுகிறது? நம்மளுடைய விசுவாசம். உங்களுடைய சந்தேகம் வரும் பொழுது, உங்களுடைய கட்டு எப்பயாவது உங்களை கட்டும் பொழுது, உங்களுடைய உடைக்கும் பலனான கருவி வேத வார்த்தை, இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நாமம். ஹல்லேலூயா. இப்படியாக சொல்லுகிறது, இயேசுவின் நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். கிறிஸ்துவை அறிவிக்கிறதுல பெரிய பிழை இருக்கிறது. எனக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை என்னன்னா, இந்தியாவில் குறிப்பாக கிறிஸ்துவை ஒரு மதசார்பான ஒரு தெய்வமாய் மாற்றி அநேக ஜனங்களை குழப்பத்திற்குள்ளும் வேதனைக்குள்ளும் கொண்டு போய் விட்டு விட்டார்கள். என்னுடைய சகோதரி ஒருத்தர் இருக்கிறார், கசின் சிஸ்டர். கிறிஸ்துவை தேடி வந்து விட்டாள். ஒரு கணவர் கிறிஸ்துவாக இருந்ததுனால கிறிஸ்துவாய் மாறிவிட்டாள். அவளுக்குள்ள பல சபைகளுக்குள்ள போய் என்னாச்சுன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான போதனை. தாலி போடக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, மோதிரம் போடக்கூடாது, சிறு சேலை இப்படி கட்டக்கூடாது, இப்படி தான் கட்டணும், இப்படி தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத அநேக நெருக்கத்தில் அவளை கொண்டு போய் விட்டு, அவள் ஊருக்கு வந்தால் எல்லாத்துக்கும் முன்னாடி தாலி போட்டுக்குவா, பொட்டு வச்சுக்குவா. பஸ் ஏறணுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கழட்டிட்டு இப்படி போயிடுவா. இப்படி சரியாக தான் வேதத்தில் சொல்லுகிறது, மாயக்காரரான வேத பாரகரே
உங்களுடைய மார்க்கத்தான் ஆகும்படி நீங்கள் 7 கடலையும் 7 லோகத்தையும் சுற்றி வந்து உங்களுடைய மார்க்கத்தான் ஆக்கியவனை நரகத்திலும் கீழ்மகனாய் அவனை மாற்றுகிறீர்கள் என்று வேதம் சரியாக தான் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சரியாக தான் சொல்லியிருக்கிறார். அநேக கிறிஸ்துவை அறிவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி அலைகிற இந்தியாவில் இருக்கிற அநேக பாஸ்டர்ஸ் போதகர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். அநேக இந்துஸை குழப்புறது, தேவையில்லாத அவர்களை வந்து கட்டுக்குள்ளேயும் வேதனைக்குள்ளேயும் அநேக குழப்பத்திற்குள்ளே கொண்டு போகிறது. இதுதான் அவர்களுடைய தொழிலேவும். அவர்களுடைய தொழில், பிழைப்பு, வயிறு. ஒரு போதகர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்னுடைய கசனை பார்த்து, நீ வந்து டைட்ஸ் எனக்கு கொடுக்கலன்னா உனக்கு சாபம் தான் வரும் அப்படின்னு. இது எந்த விதமான போதகம், எங்க சபையில் எந்த வேதத்தில் இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. குட் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறது என்னது? நற்செய்தி. நற்செய்தினா என்னப்பா? தேவன் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். நீ ஒரு புதிதான பறவை, புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை. இப்படியாக எடுத்துக்கொள்வோமே. ஒரு மனுஷன் சிறைப்பட்டிருக்கிறான். நினைவு தெரிந்த நாளிலிருந்து சிறையில் இருக்கிறான். இருள் சிறையில் இருக்கான், தனிமை சிறையில் இருக்கான்னு வச்சுக்கோ. ஒரு நாள் அவனுக்கு விடுதலை. ஒரு 30-35 வருஷமா சிறையில் இருக்கான்னு வச்சுக்கோ. வெளியே வந்து பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த புல்லை பார்த்தா ஒரு புதுமையா இருக்கும். காற்று அவன் மேல வீசுறதை பார்த்தா ஒரு புதுமையா இருக்கும். அந்த மேகத்தை பார்த்தா ஒரு புதுமையா இருக்கும். அவனுடைய மனசு சொல்ல ஒண்ணாத ஒரு குதூகலத்திலையும் ஒரு சந்தோஷத்திலையும் ஒரு விடுதலையும் துடிக்கும். அது வந்து பாடும் இல்லையா? அப்படியான ஒரு விடுதலையை தானே இயேசு கிறிஸ்து சொன்னார். உன்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டாய். The very act of adultery. எப்பொழுது அந்த பெண் மகள் அந்த ஒரு காரியத்திலே அவள் பிடிபட்டாளோ, அது வந்து மிகவும் கொடூரமான ஒரு பாவம். அந்த காலகட்டத்திலே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஒரு காலகட்டத்திலே கொடூரமான பாவம் விபச்சாரம் செய்வது. அந்த பாவத்தை செய்த ஒரு பெண்மணியை பிடித்து கொண்டு வந்து சுற்றி இருக்கிற வேதபாரர்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களில் எவன் பாவமற்றவனோ அவன் முதல் கல்லை எறி. ஒருவரும் எரிய முடியாமல் போகும் பொழுது நம்முடைய தேவன் இப்படியாக சொல்லுகிறார், நானும் உன்னை குற்றமாய் தீர்க்கிறதில்லை, போ, இனி பாவம் செய்யாதே. அந்த ஒரு விடுதலையை உலகத்திலே வேற எந்த ஒரு நாமமும் தருவதற்கு முடியவே முடியாது. அந்த ஒரு அற்புதமான நாமத்தை பிரசங்கிக்கிற கிறிஸ்துவனுடைய பிரதிநிதிகள் இப்படியாக ஒரு கோரமான கொடூரமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இந்தியாவில். அது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இதனாலேயே காஸ்பல் நிறைய இடங்களிலே பரவாமல் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரமல்ல, யூதர்களுக்காக மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசு ஒரு உலக ரட்சகர். யாரெல்லாம் இயேசு என்று சொல்லி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பு இன்ஸ்டன்டேனியஸ். ஹல்லேலூயா, இன்ஸ்டன்டேனியஸ். பாவத்தின் கட்டுக்களிலிருந்தே, சாபத்தின் கட்டுக்களிலிருந்து விடுதலை தருகிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம். இப்படியாக சொல்லுகிறது. வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:21. Hallelujah. இங்கிலீஷ் இப்படியா சொல்கிறது, God made him who had no sin to be sin for us. God made him who had no sin to be sin for us. பாவமே அறியாத அவரை பாவத்தின் சின்னமாக, இதுதான் பாவத்தின் சின்னம்ப்பா, உன் பாவம் இதுல இருக்குது, உன் பாவம் இதுல இருக்குது, இவன் பாவம் இதுல இருக்குது, இனி யாருடைய பாவம் எல்லாம் இதுல இருக்குது, இவருக்குள் இருக்கிறது. அது ஒரு புனிதமான ஒரு புனிதமான blameless lamb. அது ஒரு கரை திரை பிழையற்ற ஒரு ஆடு, தேவனுடைய ஜீவனுள்ள ஆடு. அந்த ஆட்டின் மீது உன்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் தேவன் சுமத்தினார். அந்த ஒரு பாவத்தின் ஒரு சின்னமாய் காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமம் யாரை வேண்டுமானாலும் விடுதலையாக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் விடுதலை தருகிற நாமம். நாமெல்லாம் பிறக்கிறையிலேயே பாவத்தோடு தான் பிறக்கிறோம்.
வேதம் அழகாக சொல்லுகிறது, when a man conceived in the mother's womb, he had been conceived in sin. என்னை என் தாய் கர்ப்பத்திலே பாவமாய் தரித்தாள் அப்படின்னு தான் வாசிக்கிறோம். நாம் பாவமாக தான் கர்ப்பத்தில் உள்ள இருந்திருக்கிறோம். பாவம் எங்கெங்கேயோ வந்தது, யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. வீடு ஒன்றும் மூதாதையர்கள் எத்தனுடைய பெண்களை கருவை அறுத்தார்களோ அல்லது எத்தனுடைய வயிறறிய காரியங்கள் செய்தார்களோ, we don't know. ஏன்னா மனசாட்சி இல்லாமல் நிறைய காரியங்களையும் பார்க்குறோம். 5 வயது குழந்தையை இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு நியூஸ் படித்தேன், ஒரு சிறிய பெண்ணை, ஒரு எம்எல்ஏ வீட்டில் இருந்த ஒரு சிறிய பெண்ணை பல முறை கற்பழித்து சின்ன குழந்தை. இந்த பாவத்தெல்லாம் யார் தீர்ப்பான்? ஒரு நிலத்தில் ரத்தம் தேவையில்லாமல் பாவமாய் சிந்தப்பட்டாலே அதற்கு யாராவது பதில் சொல்லியே தீரணும். ஸ்ரீலங்காலாம் எவ்வளவு ரத்தம் சிந்திருக்குது, அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? அந்த பாவத்துக்கெல்லாம் யார் இது தரது, பிரதியுபகாரம் செய்கிறது? யாராவது செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அது எல்லா வேத புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ரிக், யஜூர், வேத, அதர்வன எல்லா வேதங்களிலும் பாவம் செஞ்சால் அதற்குண்டான தண்டனை அனுபவிச்சே தீரணும். இஸ்லாத்தில் சொல்லுக்குது, வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் தேவன் அல்லாஹ் எல்லாத்தையும் வச்சிருப்பாரு, நன்மை தீமை வச்சிருப்பாருன்னு சொல்லுது. ஒருத்தருக்கு விடுதலை வேணும்னா பாவ நிவர்த்தி செஞ்சே தீரணும். யாராவது ஒருத்தர் பாவ நிவர்த்தி செஞ்சே தீரணும். நம்ம ஊரில் கோயில், குளம், கைலாசம், காசி யாத்திரை அதெல்லாம் போவாங்க. அதெல்லாம் மனசாட்சி. அதை இது பண்ணுறதுக்காக, இந்த பாவம் உங்கள் ஊரில் முன்னோர்கள் செஞ்ச பாவம் அது தீர்க்கிறதுக்கு இதை பரிகாரம் செய்யுங்க, சரியாக போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கேன்சர் கட்டிக்கு மேலே ஜண்டு பாம் தடவுறது மாதிரி அப்படி தான் நடக்கும். somebody has to operate it. சீல் இருந்ததுன்னா யாராவது கத்தி வச்சு அறுத்து சீலை வெளியே எடுக்கணும். அப்போ தான் உணரும் காயம், இல்லாட்டி உணராது, புறையோடி சாக வேண்டியது தான். ஸோ உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பரிசாக பெற்ற நீங்களும் நானும் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறோமா? இப்படியாக ஒரு கவிஞன் சொல்லுகிறான், இடையராது தொழில் செய்து உலக பெருமைகள் யாவும் பெற முயல்வேன், இல்லை என்றால் விதிவசம் என்றிருப்பேன். இடையராது தொழில் செய்து, நாம் இடையராது தொழில் செய்கிறோமா? கிடையாது. பல பேருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எப்படின்னா, ஓ தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு உட்காந்துட்டே இருப்பாங்க. தேவன் எப்படி பார்த்துக்கொள்வார்? தேவன் சொன்னார், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் தேவன் அவர்களுக்கு பிழைப்பூட்டுகிறார். ஆனால் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள்னு சொன்னார். ஆகாயத்து பறவைகள் ஏர்லி பேர்டு, அதிகாலையில் எழுந்திருத்து அது இறை தேட புறப்படுகிறது. எத்தனை பேர் படுக்கையில் முடங்கி படுத்துருக்குறாங்க? இன்னும் கொஞ்சம் படுத்துக்கிறேன், நல்லா இதமாக இருக்குது, சம்மர் வேறு வந்துருச்சு, 6 மணி 3 மணிக்கே விடிஞ்சிருது, 6 மணி என்ன 7 மணி 8 மணி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்படிலாம் இருக்கிறாங்க. இப்படியாக சொல்லுகிறான், இஃப் யூ வாண்ட் டு லீவ் யுவர் ஃபுட் பிரிண்ட் இன் த சாண்ட் ஆஃப் டைம், உலகத்தின் கால மணல் வெளியிலே உன்னுடைய காலடி தடத்தை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தால், பிஃபோர் யூ எக்ஸிட், நீ இந்த உலகத்திலிருந்து போகிறதற்கு முன்பாக இந்த உலகத்தின் கால மணல் பரப்பிலே உன்னுடைய காலடி சுவடுகளை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தால், நீ உட்கார்ந்து கொண்டே இருந்தால் அது வேலைக்காகாது. If you sit on your butt, you will not leave your footprint, but you may leave your butt print. If you sit on your butt, you will leave your butt print, not footprint. You have to get up and walk. You have to get up and walk. தேவனுடைய பெரிய மகத்தான காரியங்களை செய்ய விரும்புகிற நீங்களும் நானும் உட்கார்ந்து கொண்டே சில காரியங்களை சாக்கு போக்கா சொல்லிக்கொண்டே உட்காரக்கூடாது. ஐயோ இது எனக்கு முடியாது, ஐயோ இது என்னால் செய்ய முடியாது, ஐயோ இது கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னால் முடியுமா முடியாதா தெரியாது. டவுட், டிஸ்பேரிட்டி, இப்படியே உட்கார்ந்து கொண்டு இருந்தால் நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். யூ வில் நெவர் மூவ் an inch. Probably somebody will bring, பாடை யாராவது இங்கே உங்கள் பக்கத்தில் வேணால் கொண்டு வருவாங்க தூக்கி கொண்டு போகிறதுக்கு. சாரி, கொஞ்சம் கடுமையாக இருக்குது. ஆனாலும் நான் என்ன சொல்வது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, திருப்பி திருப்பி நம்ம பார்க்கறதுல உன் ஒளி வந்தது,
அப்படின்னு இன்றைக்கி தான் வந்தது மாதிரி இருக்குது. அது என்றைக்கும் வந்துடுச்சு, இன்னும் எழுப்பி பிரகாசிக்காமல் உட்காந்தே இருக்கிறோம். நம்ம என்றைக்கு தான் பிரகாசிக்க போகிறோம்? நம்மளுடைய அநேக இந்த ஒரு காரியங்கள் நம்மளுடைய குழந்தைகள் வாழ்க்கையிலும் we have to inject this kind of faith, this kind of என்ன சொல்றது, இந்த மாதிரியான காரியங்களை அவர்களுக்கும் தெளிவாய் தெரியப்படுத்தணும். ஏன்னா பல காரியங்கள் குழந்தைகள் அறியாமல் இருக்கலாம். இந்த நாட்களிலே யூகேயில் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா there is no faith, எந்த விதமான என்ன சொல்கிறது, ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மாத்திரம் அவர்களுடைய இதில் சரியாக அவர்களை வளர்க்கிறார்கள். அது சரியாக பிழையான்னு எனக்கு தெரியாது, அந்த சமூகம் சரியான சமூகமானு எனக்கு தெரியாது, அதை நான் சொல்வதற்கு வரவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் நிறைய அந்த மாதிரி ஒரு தெளிவான சிந்தனையிலே இன்னும் கிறிஸ்துவனுடைய வெற்றி வாழ்க்கைக்குள்ளே குழந்தைகளை நடத்துகிறதற்கு இன்னும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் நம்மளுடைய சபையில் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த டிக்ளரேஷன் எப்படின்னா, நானும் என்னுடைய மனைவி அடிக்கடி இந்த டிக்ளரேஷன் செய்வது உண்டு. தேவன் நமக்கென்று கொடுக்கப்பட்ட பல காரியங்கள் நாம் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் குறைவு காணப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு தடுமாற்றம் காணப்படுகிறதோ, எப்பொழுதுதான் நமக்கு ஒரு இது ஒரு சரியில்லாத நிலைமை மாதிரி தெரிகிறதே அப்படின்ற ஒரு காரியங்கள் காணப்படும் பொழுது இது எங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இந்த டிக்ளரேஷன் ஒரு புத்தகத்தில் படிக்கிறது, இந்த டிக்ளரேஷன் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். சரிங்களா? we all going to do. எல்லாம் ரெடியா? இந்த டிக்ளரேஷன் பண்ணுறதுல ஆண்டவருடைய அந்த பெரிய வல்லமை உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே இறங்கி வரப்போகுது. ஆமென். அந்த வெற்றி வாழ்க்கை வாழுகிற ஒவ்வொரு பிள்ளையாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். ஆமென். இது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகளுக்கும் இது பரவி போக போகுது. அல்லேலூயா. இப்படி தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பரவி பாய்கிற ஆறு, நீ போகிற இடத்துலலாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்ப. அப்படி தான் வேதம் சொல்லியிருக்கிறதே. அல்லேலூயா. சொல்ல போகிறோம். I declare that I am blessed with God's supernatural wisdom and I have clear direction for my life. I declare that I am blessed with creativity, with courage, with ability, with abundance. I declare I am blessed with a strong will and with self-control and self-discipline. I declare that I am blessed with a great family, with good friends, with good health, with faith, with favor and fulfillment. I declare that I am blessed with success, with supernatural strength, with promotion, with divine protection. I declare that I am blessed with an obedient heart, with a positive outlook for my life. I declare that any curse that has ever been spoken, any curse that has ever been spoken on me, on my children, on my family, is broken right now in the name of Jesus. I declare that I am blessed in the city, I am blessed in the country, I am blessed when I go in, when I go out. I declare that everything I put my hands will prosper and succeed. I declare I am blessed. Amen. In Jesus' name. Whoever received
Give a great applause, great clap to God.